வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முக்கியமாக மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதற்கு தடுப்பு முறைகள் என்னென்ன, அதற்கு தீர்வு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. முக்கியமாக மழைக்காலங்களில் கொசுவினால் வரக்கூடிய வைரல் ஃபீவர், வைரஸ்னால் வரக்கூடிய உடல் வலி, தலைவலி, நீரேற்றம் இதனால் ஏற்படக்கூடிய இதுதான் முக்கியமான குறிகினங்களாக காணப்படும். ஸோ அதற்கான தீர்வு முறைகள் என்னென்னு தொடர்ந்து ஒரு 4 எபிசோட நம்ம அதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. முக்கியமாக இந்த ஜுரத்திற்கு பின்பு வரக்கூடிய இந்த உடல் வலி, தலைவலிக்கு என்னென்ன மருத்துவ முறை, நவீன மருத்துவம் இல்லாமல் பக்க விளைவுகள் உள்ள, நவீன மருத்துவம் இல்லாமல் பக்க விளைவுகளே இல்லாத நம்முடைய பாரம்பரியமான இயற்கை மருத்துவ முறையும் நம்முடைய உணவு மூலமாக எப்படி தலைவலியும் உடல் வலியும் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த தலைவலிக்கு போன வாரம் ஒரு நீர்க்கோவை பூச்சி ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வாரம் அதையே தொடர்ந்து உடல் வலி, ஜுரத்துக்கு பின்பு வரக்கூடிய அந்த உடல் வலி, கை கால் வலிக்கு என்ன ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும், அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி கொள்ளலாம், அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் பார்க்க போகிறோம். முக்கியமாக உடல் வலிக்கு காரணமே வந்து ஒரு செல்ஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒன்று வந்தால் தான் அந்த வலி அதிகமாக காணப்படும். இன்ஃப்ளமேஷனால் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வலியோ இல்லைனா ஒரு வீக்கமோ அதனுடைய இயற்கை நிறம் மாறுபட்டு காணப்பட்டாலோ, அந்த இடத்துல உள்ள அந்த வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டாலோ அதுதான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. ஸோ ஒரு இடத்துல வலி இருக்குது அப்படின்னா நம்ம தொட்டு பார்க்கணும், அந்த இடத்துல வலி இருக்கும், அதில் ஒரு வீக்கம் இருக்கும், அந்த கலர் மாறி காணப்படும். இதை வச்சு தான் அந்த வலியை நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு தான் நவீன மருத்துவத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு வந்து நமக்கு வந்து பக்க விளைவுகள் அதிகரிக்கக்கூடியது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதே ஆக்ஷன் உள்ள நம்முடைய பாரம்பரியமான மருத்துவம் என்ன, பாரம்பரியமான உணவு என்ன அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அனைவருக்கும் தெரிஞ்சது இஞ்சி. நம்ம போன வார நிகழ்ச்சியில் வந்து மஞ்சளை பற்றி பார்த்தோம் இல்லையா. மஞ்சள்லேருந்து ஒரு ஆன்டி வைரலாகவும் ஒரு ஆன்டி பாக்டீரியாவும் இருக்குது நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வார நிகழ்ச்சியில் இஞ்சி எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். சுக்குக்கு சிறந்ததொரு மருந்தில்லை அப்படின்னு அப்போ ஒரு ஆரோக்கிய பழமொழி நீங்கள் உண்டு. நம்ம அநேகருக்கு அது தெரிஞ்சிருக்கோம். சுக்கு அதாவது இஞ்சி ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் உண்டு. என்னுடைய கல்லூரி காலங்களில் இந்த சுக்குக்கு மிஞ்சியதொரு மருந்தில்லை அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். எந்த அளவுக்கு அது வந்து சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும், எப்படி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 4000 வருடத்திற்கு முன்பாகவே நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளையும் இஞ்சி வந்திருக்கு. அதே போல் நம்முடைய மருத்துவ முறையிலும் இஞ்சி ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படுது. அதே போல் இஞ்சியும் மிளகும் இங்கிருந்து அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு அந்நிய செலவான ஈட்டு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக காணப்பட்டுச்சு. அதனால இஞ்சியை பற்றி ஒரு ஆராய்ச்சி அனைவருக்குமே ஏற்பட்டுச்சு. அந்த இஞ்சியில் உள்ள ஜிஞ்சிபரால் அப்படிங்கிற ஒரு ஆள்களை எடுத்து எலிகளுக்கு அதை கொடுத்து பார்ப்போம். அந்த லேபில் உள்ள அல்பினோ ராட்ஸ் அதுக்கு கொடுத்து பார்க்கும் பொழுது செயற்கையாகவே அந்த எலிகளுக்கு நம்ம வந்து வலியை உண்டாக்கணும். வலியை உண்டாக்கிட்டு அதுக்கு ஒரு வீக்கத்தையோ வலியோ உண்டாக்குனதுக்கப்புறம் அந்த பெயினோட பீக்கில் இருக்கும்போது அதுக்கு ஜிஞ்சிபரால் அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கும் பொழுது ஒரு குரூப் அல்பினோ ராட்ஸுக்கு ஜிஞ்சிபராலும் ஒரு குரூப் அல்பினோ ராட்ஸுக்கு, அதாவது லேபில் உள்ள அந்த பரிசோதனை கூடத்தில் உள்ள அந்த எலிகளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கையும் நம்ம கொடுத்து பார்க்குறோம். அப்படி கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு கொடுக்குற எலிகளை விட இந்த ஜிஞ்சிபரால் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த எலிகளுடைய வலியும் இந்த எலிகளுடைய அந்த ஜுரத்தினுடைய தாக்கமும் அந்த வீக்கமும் குறைய ஆரம்பித்தது. இதை விட ஒரு 1 ஹவருக்கு முன்பாகவே அது குறைய ஆரம்பித்தது, எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல். இது வந்து நம்முடைய மருத்துவத்திற்கே ஒரு மிக சிறந்த, நம்முடைய மருத்துவத்திற்கும் நம்முடைய பாரம்பரியமான உணவுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ இஞ்சி வந்து அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒன்று உண்டு. காலையில் காயக்கல்பமான ஒரு பாடல் ஒன்று. காலையிலே இஞ்சி, மதியம் சுக்கு, மாலை எதிலே கடுக்காய் என்று நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்றும் இளமையோடு வாழலாம் என்று காயக்கல்பமாக அதை சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய 60 வயதை தாண்டிய சில பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து காலையில் இஞ்சி போட்டு தான் நாங்கள் ஒரு டீ காஃபி குடிப்போம். அதே போல் இரவில் இன்றளவும் நாங்கள் கடுக்காய் போட்டு சாப்பிட்டுருக்கோம். ஏன் சாப்பிட்டுருக்கோன்னு தெரியாது, என்னோட அம்மா என்ன கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுருக்கேன், நான் என் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படிம்பாங்க. அது எவ்வளோ பெரிய பொசிஷனில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸரும் அதே பண்ணிகிட்டு இருக்காங்க, நடுத்தர மக்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, சாமானியர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆரோக்கியத்தை விரும்புகிறவர்கள்.
மாலையத்திலே கடுக்காய் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் காலையிலே இஞ்சி இதை சாப்பிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக மாத்திரமல்ல ஒரு காயக்கல்ப மூலிகையாகவும் அது பயன்படும். ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் இந்த உடல் வலி வைரஸ்னால் வரக்கூடிய வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய இந்த உடல் வலிக்கு எந்த அளவுக்கு ஒரு இஞ்சியோ ஒரு சுக்கு ஒரு மிளகு ஒரு திப்பிலி கலந்த ஒரு திரி கடுகம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரி கடுகம் செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி, மிளகு, திப்பிலி. ஒரு மருந்து என்றால் என்ன என்பதை நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மருந்து என்றாலே மறுப்பது உள்ள நோய் மருந்தனவாகும், மறுப்பது உடல் நோய் மருந்தனவாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவே மருந்தனல் ஆகும் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஸோ மருந்துனா என்றால் என்ன என்றால் ஒரு மருந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த மருந்து நம்முடைய உடலில் உள்ள நோய்களை குணமாக்க வேண்டும், அந்த மருந்து நம்முடைய உள்ள நோய்களையும் குணமாக்க வேண்டும், அந்த மருந்து நமக்கு நோய் அணுகாமலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த மருந்து நமக்கு மரணம் வராமல் நம்மளை தடுக்க வேண்டும். இதுதான் மருந்து என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மருந்து அப்படிங்கிறது இப்பொழுது கடந்த 40 வருடத்துக்கு முன்பாக தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக சொல்லப்பட்டது. ஒரு ட்ரக் உடல் நோயை குணமாக்கணும், உள்ள நோயை குணமாக்க வேண்டும், மருந்து நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் 2000 வருடத்துக்கு முன்பாகவே சித்தர்களால் சொல்லப்பட்டது இதுதான். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ அநேக மக்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நவீன மருத்துவம் இந்த கான்செப்டில் உருவாக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கான்செப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய பாரம்பரியமான உணவு முறையும் பாரம்பரியமான நம்முடைய மருத்துவ முறையும் இப்படி உருவாக்கப்பட்டது தான். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து முக்கியமாக நம் நோயும் குணமாக்க வேண்டும், திரும்பவும் அந்த நோய் வராமல் தடுக்கவும் வேண்டும். இப்பொழுது நம்ம இஞ்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், மிளகை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், திப்பிலியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது 3 கலந்த திரி கடுகம் என்ற ஒரு மருந்து சித்த மருத்துவ முக்கியமான ஒரு மருந்து. எந்த அளவுக்கு நமக்கு உடல் வலியையும் நமக்கு ஜுரத்தையும் குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இது நம்முடைய உடல் வலியை குறைக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஒரு ட்ரக்காக மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சிபரல் ஆகட்டும், மிளகுல உள்ள முக்கியமாக இந்த பெப்பரின் என்ற ஒரு முக்கியமான ஆல்கலாய்டு நமக்கு ஒரு இம்யூ பூஸ்டராக காணப்படுது. அதே போல திப்பிலி என்று சொல்லக்கூடிய இந்த பைப்பர் லாங்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான பெப்பரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டும் ஒரு எசென்ஷியல் ஒரு ஆயிலும் நமக்கு ஒரு மிக சிறந்த ஆன்டாக்சிடென்டாகவும் காணப்படுது. ஸோ நமக்கு நோயும் குணமாக்குது, அதே போல் அந்த நோயினால் உடம்புல வரக்கூடிய பாக்டீரியாவையும் வைரஸையும் அழிக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியாவும் காணப்படுது. அதே போல் அந்த நோய் திரும்ப நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாக காணப்படுது. அதே போல் காயக்கல்பமாகவும் காணப்படுது. அதனால தான் காலையிலே இஞ்சி, மதியம் சுக்கு, மாலை இதிலே கடுக்காய் என்று காயக்கல்ப விதிலே சொல்லப்பட்டுள்ளது. அதனால் காலையிலே நம்ம இஞ்சி ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம தினமும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு பொருளாக காணப்படும். இப்போ நீங்கள் பார்க்குறோம், நம்ம இஞ்சி பற்றி பேசியாச்சு. அளவு சொல்கிறேன், தேவையான பொருட்கள் இது 3 தான். இஞ்சி, மிளகு, திப்பிலி. இஞ்சி 10 கிராம்னா மிளகும் 10 கிராம் தான், திப்பிலியும் 10 கிராம் தான். எல்லாமே சம அளவு அரைச்சி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கோங்க. திரி கடுகம் பவுடர் இப்போ ரெடியாக இருக்குது. இதை எந்த அளவு எப்படி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு என்ன அளவு, பெரியவங்களுக்கு எந்த அளவுன்னு பார்க்கலாம். இது அனைத்தும் கலந்த இந்த பவுடரை நீங்கள் சூர்ணத்தை ஒரு நல்ல ஒரு காற்று போகாத டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளலாம். குழந்தைங்களுக்கு ஜுரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு உடல் வலி என்பது சொல்ல தெரியாது. என்ன குழந்தைங்க விளையாடாமல் இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, முக்கியமாக பசியின்மை காணப்படும், சாப்பிடாமல் இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் வயிறு மந்தமாக காணப்படும், சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னா இதில் 2 கிராம் அளவு எடுத்து நீங்கள் இதை பாலுலையோ வெந்நீர்லையோ தேவையான அளவு பனை வெல்லமோ நாட்டு வெல்லமோ இல்லை என்றால் தேனோ கலந்து குழந்தைங்கள் கொடுக்கலாம். ஒரு மிக சிறந்த அப்படைசராகவும் இது காணப்படும். அதே போல் பெரியவர்கள் ஜுரத்துக்கு பின்பு வரக்கூடிய உடல் வலியாகட்டும் தலைவலியாகட்டும் ஜுரமாகவே இருந்தால் கூட இது ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும். அளவு இது அவங்களுக்கு 4 to 5 கிராம் நியர்லி ½ டீஸ்பூன் அளவு எடுத்து இதை தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம்.
நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் கலந்து சாப்பிட்டு வரலாம், பாலையும் கலந்து சாப்பிட்டு வரலாம். தினமும் இருவேளை இதை சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், வைரஸ்னால் வரக்கூடிய பிரச்சனாலும் சரிதான், இல்லைன்னா பாக்டீரியாவில் வரக்கூடிய உடல் பாதிப்புனாலும் சரிதான், அதனால இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மிக சிறந்த தீர்வு இந்த உணவாகிய மருந்து, இந்த மருந்தாகிய உணவாகிய இந்த திரிகடுகம். திரிகடுகம் பார்த்தீங்க இல்லையா, நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருட்கள் இது 3 தான். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் எந்த அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதாகவும், நோய் அணுகாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும், நமக்கு எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு கொடுக்குது என்பதையும் ஆராய்ச்சி முடிவில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுடைய உடல் வலிக்கும் உங்களுக்கு தேவையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வரலாம். நவீன மருத்துவத்தை விட நம்ம சித்த மருத்துவம் பக்க விளைவு இல்லாத ஒரு அருமையான ஒரு மருந்தாகிய உணவு, ஒரு உணவாகிய மருந்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.